தி தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. தமிழ்நாடு வரம்பிகந்த வட்டி விதிப்பு தடுப்பு சட்டம் 2003. சில தமிழ் புத்தகத்துல வந்து வரம்பி கந்த அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரம்பு கடந்து வட்டி இவ்வளவுதான் வாங்கணும்னு சொன்னா அதை மீறி வாங்குறாங்க பாருங்க. எக்ஸீட், டு எக்ஸீட் என்று அர்த்தம். அதான் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த வரம்பு கந்த வட்டி விதிப்பு சட்டம் 2003. இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக இதனுடைய வரலாற்று பின்னணி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சினிமாவுடைய தயாரிப்பாளராக விளங்கிய ஜி வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய சினிமா தொழிலில் முதலீடு செய்ய வேண்டி பணம் தேவைப்பட்டதன் காரணமாக மதுரையில் உள்ள மணி லெண்டர்ஸ் கிட்ட பணம் நிறைய லட்சக்கணக்கில் பணம் வாங்கி முதலீடு செய்தார் தமிழ் சினிமாவில். அவ்வாறு முதலீடு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாம் தோல்வியை தழுவின. போட்ட முதலீடே வந்து அவரால் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வட்டி அதிகமாகி போச்சு. வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி. ஏன்னா அவர்ஸ் வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, இப்படி நிறைய வட்டிகள் இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தேர் இன் திஸ் ஆக்ட். அதனால அவரால் அந்த பணத்தை வாங்கின பணத்தை அந்த மதுரை குரூப் கிட்ட திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வேற வழி இல்லாம தற்கொலை செய்து கொண்டார். இவர் இறந்த பிறகுதான் இப்படி ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுக்க செயல்படுறாங்க, இதை தடுத்து ஒழிக்கணும். இதனால் இவர் மட்டுமல்ல, நிறைய பொதுமக்கள் முதற்கொண்டு எல்லாருமே இது போன்ற கும்பல் கிட்ட மாட்டிட்டு மிகவும் அவஸ்தைப்படுறாங்க என்று சொல்லி தமிழ்நாடு கவர்னர் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றார். ஒரு அவசர சட்டம். அவசர சட்டம் பொதுவாக குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு ஷரத் 123 காரணமாக அண்டர் ஆர்டிகல் 1, 2, 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதன்படி ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கேன் பி பாஸ். ஆனா ஒரு மாநில கவர்னர் பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 213 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 படி ஒரு ஸ்டேட் கவர்னர் who also be passed an ordinance. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் இந்த ஒரு அவசர சட்டத்தை பாஸ் பண்ணார். இந்த அவசர சட்டத்தை பாஸ் பண்ணப்பட்ட பிறகு இந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க, இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா 13 செக்ஷன்ஸ் ஆர் தேர். 13 செக்ஷன்ஸ் ஆர் தேர். இந்த 13 செக்ஷன்ஸ்ல 13வது செக்ஷன் தமிழ்நாடு கவர்னர் அவர்களால் பாஸ் பண்ணப்பட்ட இந்த ஆர்டினன்ஸ் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்ப 12 செக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறது. 12 செக்ஷன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஆக்ட். இந்த 12 செக்ஷன்ல ஒன் பை ஒன்னா we are going to see that. செக்ஷன் 1 as usual உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 1 பொறுத்தவரையிலும் this act may be called as தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிட்டன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. தமிழ்நாடு வரம்பு கந்த வட்டி விதிப்பு தடுப்பு சட்டம் 2003. இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆக்ட் வந்து பொருந்தும். ஏன்னா இது தமிழ்நாட்டு ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது? திஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 9/6/2003. 9/6/2003 அன்று இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இட் கம்ஸ் இமிடியேட்லி கேம் இன்டு ஃபோர்ஸ் on 9/6/2003. இந்த சட்டம் தமிழகம் முழுவதும் பொருந்தும். இந்த சட்டத்தின் பெயர் வந்து தமிழ்நாடு வரம்பிகந்த வட்டி விதிப்பு தடுப்பு சட்டம் 2003. இந்த சட்டம் 9/6/2003 இருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இது செக்ஷன் 1. செக்ஷன் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து வந்து லாஸ்ட் ஏபிபி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கந்து வட்டி என்றால் என்ன, எந்த சட்ட பிரிவில் சொல்லப்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கடைசியாக நடந்து முடிந்த ஏபிபி எக்ஸாம்ல இது ஒரு கொஸ்டின். இந்த டிஃபைனிங் செக்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக டீப்பா கவனிக்கணும். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 அதுல சொல்றாங்க டெய்லி வட்டி. இந்த டெய்லி வட்டினா என்ன? தின வட்டி என்று அர்த்தம். இந்த தின வட்டினா என்ன? இதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. அந்த தின வட்டியில பார்த்தீங்கன்னா பணம் நம்ம கடன் வாங்குறோம்னு சொன்னா வாங்குற பணத்துக்கு தினந்தோறும் நம்ம வட்டி செலுத்துறோம். ஆனா அப்படிப்பட்ட வட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு இருக்கு. பணம் கடன் கொடுப்போர் சட்டம் 1957 வந்த சட்டம். இந்த சட்டம் எப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்துல அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தட் ஆக்ட், மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணம் வட்டிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த
பணம் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் மீறி, ஏன்னா அரசாங்கத்துல சொல்லியிருக்கிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் மீறி நீங்க வட்டி அதிகமா வாங்குனீங்கன்னு சொன்னா அந்த வட்டி தான் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் 1957 அதுல பிரிவு 7 அரசாங்கம் எவ்வளவு வட்டி வாங்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த வட்டியை மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வாங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. செக்ஷன் 2(6) அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 அதுல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957ல. அதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுலதான் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு ப்ரோ நோட், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து நீங்க கடன் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த கடன் 10,000 ரூபாய்க்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப 10,000 ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா would not fall under definition of loan. கடன் என்ற வரையறைக்குள் அது வராது. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 இந்த செக்ஷனை நீங்கள் சற்று குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் கடன் வாங்குறப்ப என்ன செய்வாங்க, ஒரு ப்ரோ நோட் எழுதி கொடுப்பாங்க, ப்ராமிசரி நோட். சில பேர் வந்து ஒரு செக்லீஃப் கொடுப்பாங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டு பணம் வாங்குறீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த 10,000 ரூபாய் மேற்பட்டு வாங்கக்கூடியது மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 படி இட் வுட் நாட் ஃபேல் அண்டர் டெஃபினிஷன் ஆஃப் லோன். அது கடன் என்ற வரையறைக்குள் வரவே வராது. இதுக்கான கேஸ் லாஸ் எல்லாம் பிறகு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சரிங்க, இப்ப நம்ம லோன் வாங்குறோம், லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இந்தியன் பேங்க் கொடுக்குறாங்க, ஸ்டேட் பேங்க் கொடுக்குறாங்க, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமா? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அடிக்கடி. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 அதன்படி மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18 படி கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர் பேங்க் இஸ் நாட் கம் அண்டர் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க பேங்க்ல வந்து பணம் நம்ம கடன் வாங்குறோம்னு சொன்னா அந்த கடன் வந்து ஒரு என்டர்பிரினியர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கான ஒரு கடனாக இருக்கலாம். நான் புதுசா தொழில் தொடங்க போறேன் சார், எனக்கு ஒரு லோன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க பேங்க்ல கடன் வாங்கலாம். அல்லது ஒரு கல்வி கடன் வாங்கலாம். இல்ல தனிப்பட்ட ஒரு பெட்டி கடை வைக்க போறீங்க, எனக்கு ஒரு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஏதோ ஒரு கடனை வாங்குறோம் நம்ம பேங்க். அதே போலவே தான் நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டில குழு லோனாக, குழுவாக சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண போறோம். அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு லோன் வாங்குறோம், இண்டிவிஜுவல் லோன் ஆர் குரூப் லோன் வாங்குறோம். அப்ப அங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களே, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் படி அதெல்லாம் அஃபென்ஸ்ல வருமானா வராது. ஏன்னா இதுல எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸெப்ஷன் எந்த சட்டத்துல கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957ல தான் அந்த எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 நீங்க மறக்க கூடாது. 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு கொடுத்தாங்கன்னா அது கடன் என்ற வரையறைக்குள் வராது. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 படி பாத்தீங்கன்னா பேங்க் கொடுக்கிற கடனுக்கு அவங்க வட்டி வசூலிக்கிறாங்க பாருங்க, அதுவும் வராது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுக்கிற கடன் அவங்க வட்டி வசூலிப்பதும் இந்த சட்டத்தின் கீழ் பொருந்தாது. அதனால நம்ம பேங்கரை போயிட்டு நம்ம வந்து பனிஷ் பண்ண முடியும், அவங்க மேல வந்து நம்ம கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மேனேஜர் மீது, அது செக்ரட்டரி மீது நம்ம கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இந்த 2 சட்டங்களும், பேங்க் ஆக்டும் சரி, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டும் சரி, இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது, பொருந்தாது. இதை பற்றி உள்ள செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்பாக நம்ம தெரிந்து கொண்டு உள்ளே போவது மிகவும் நன்றாக இருக்கும். செக்ஷன் 2(1) டெய்லி வட்டி. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டெட்டார்னா யார்? டெட்டார்னா யார்? அந்த கடனாளி என்பவர் யார்? அதுதான் இங்க a person who receives loan for exorbitant interest. வரம்பு கடந்து வட்டி செலுத்துவதற்காக யார் கடன் வாங்கி இருக்கிறாரோ அவர்தான் டெட்டார், கடனாளி. நீங்க இந்த டெட்டார் படிக்கிறப்ப சிபிசிலயும் டெட்டார் இருக்கு, அதையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். செக்ஷன் 2(3) அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்ன? இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல. வரம்பு கடந்த வட்டி என்றால் என்ன? The exorbitant interest means and includes daily வட்டி, hourly வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல். நம்ம கிராமத்துல எல்லாம் தண்டல் விடுவாங்க.
இப்ப தண்டல் விடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்? இந்த சட்டத்தின்படி அவங்கள தண்டிக்க முடியும். தண்டல் விடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதையும் மீறி தண்டல் விட்டாங்கன்னா, முறையா தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு அங்க பர்மிஷன் வாங்கி, லைசென்ஸ் வாங்கி தான் தண்டல் விடணும். அது யாரும் செய்யறது கிடையாது நடைமுறையில. அப்படி விடுறவங்க தமிழ்நாடு மணி லாண்டர்ஸ் ஆக்ட் படி 1957 படி அண்டர் செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட வட்டியை விட எக்ஸீடா வட்டி வசூலிக்க கூடாது. அதைத்தான் அங்க சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னாலே இந்த சட்டத்துல எல்லாமே சொல்லிட்டு வராங்க. எல்லாமே மணி லாண்டர்ஸ் ஆக்ட் 1957ல அண்டர் செக்ஷன் 7 தான் கையில் எடுத்துக்குவாங்க. டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லக்கூடிய 26, 28 அதையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 26ல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ரோ நோட்டோ அல்லது ஒரு செக் கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்குறோம்னு சொன்னா லோன் என்ற வரையறைக்குள் வராது. 28 படி பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பேங்க் எல்லாமே வந்து அவங்க வட்டி வசூலிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டின் கீழ வராது. அதே போல செக்ஷன் 7ல என்ன வட்டி சொல்றாங்கன்னா, அந்த வட்டியை மீறி யார் வாங்குறாங்களோ அது எல்லாமே தே கேன் பி பனிஷ்ட் அண்டர் திஸ் ஆக்ட். இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4 அவர்லி வட்டி. இந்த அவர்லி வட்டி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் ஹவர்லி பேசிஸ் which will work out to an interest which will work out to an interest rate more than that fixed by கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை மீறி. கவர்மெண்ட் எதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, எந்த ஆக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7ல என்ன வட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த வட்டியை மீறி நீங்க வசூல் செய்யக்கூடாது. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 இந்த கேள்விதான் லாஸ்ட் ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கந்து வட்டினா என்ன? இந்த டெய்லி வட்டி எப்படியோ தினந்தோறும் நம்ம வட்டி செலுத்துவது, அதே போல எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் என்றால் மணி லாண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட வட்டியை விட அதிகமா நம்ம வட்டி வாங்குறாங்கன்னு சொன்னா அதுதான் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட். ஹவர்லி வட்டின்றது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வட்டி. ஏன்னா சில பேர் வந்து டைம் கணக்குல வட்டி கொடுப்பாங்க. பெரிய பெரிய மார்க்கெட்ல, பெரிய பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பணம் இன்ஸ்டன்டா தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு வட்டின்னு சொல்றாங்க. மணி கணக்குல வட்டி, அதான் ஹவர்லி இன்ட்ரெஸ்ட். இதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 கந்து வட்டினா என்ன? அதவே தான் எதுவும். கந்து வட்டி என்பது மணி லாண்டர்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லாண்டர்ஸ் ஆக்ட் 1957ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வட்டியை மீறி வாங்குற வட்டி தான் கந்து வட்டி. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 இது லோன். லோன்னா என்ன? லோன் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆஃப் மணி ஃபார், பணத்தை வந்து அட்வான்ஸா முன்தொகையா கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் லோன் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆஃப் மணி ஃபார் டெய்லி வட்டி, ஹவர்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல். இது எல்லாமே லோன் என்ற வரையறைக்குள் வரும். இந்த அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 இதையே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. லோன் என்ற வரையறைக்குள் எது எது வராதுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்க லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்கன்னு சொன்னா யாரிடம் கடன் வாங்குறீர்களோ அந்த நபர்களிடம் நீங்கள் ஒரு ப்ரோ நோட்டோ அல்லது ஒரு செக் லீஃபோ கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்ப லோன் என்ற வரையறைக்குள் வராது. இப்ப தின வட்டினா ஒவ்வொரு நாளுக்கான வட்டி எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டேன் நம்ம. அதே போல கடனாளினா யாரு, இந்த எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் படி யார் வந்து லோன் கடன் வாங்குறாரோ அவர் தான் கடனாளின்னு சொல்லியாச்சு. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 படி கந்து வட்டினா என்ன, வரம்பி கந்த வட்டினா என்னன்னு சொல்லிட்டோம். அதுதான் தின வட்டி, மணி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் சொல்லியாச்சு. செக்ஷன் 2(4)ல மணி வட்டினா என்னன்னு சொல்லிட்டோம். மணி கணக்குல வட்டி வசூலிப்பது தான். அப்படி வசூலிக்கின்ற வட்டி வந்து செக்ஷன் 7 படி அதற்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும். பணம் கடன் கொடுப்போர் சட்டம் பிரிவு 7 கீழ் அரசாங்கம் என்ன வட்டி வசூல் பண்ணலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் வட்டி வசூல் பண்ண முடியும். அதை மீறி வசூல் பண்ணால் அது மணி நேர வட்டி. அந்த செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட வட்டியை மீறி வசூல் பண்ணா அது வரம்பி கந்த வட்டி. செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட வட்டியை மீறி வசூல் பண்ணா அது தின வட்டி. அதுக்கடுத்து கடன் என்றால் என்ன? இந்த வட்டிகள்லாம் இருக்கு பாரு, இதன் பேர்ல மணி கணக்குல வாங்குற பணமோ சரி, நாள் கணக்குல வாங்குற பணமோ சரி, கந்து வட்டியும் சரி, மீட்டர் வட்டியா இருந்தாலும் சரி, தண்டலா இருந்தாலும் சரி, இதற்கு கொடுக்கப்படக்கூடிய முன் தொகை, முன் பணத்தொகை, இதுதான் கடன். இப்ப மீட்டர் வட்டி. இந்த மீட்டர் வட்டின்னு பாத்தீங்கன்னா இதையும் அதுதான் சொல்றாங்க. பணம் கடன் கொடுப்போர் சங்கம் கடன் கொடுப்போர் சட்டம் 1057 அதுல பிரிவு 7ல என்ன வட்டி விதித்திருக்கிறார்களோ
அந்த வட்டியை மீறி வாங்குறாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் பணத்தை கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்கப்படாத ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க வட்டியை வந்து ஏத்தீங்க. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். கூட்டு வட்டி. நான் இந்த தேதிக்குள்ள நான் பணத்தை கொடுத்துட்றேன். அப்ப அந்த தேதிக்குள்ள பணத்தை நான் திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்க வட்டியை கூட்டிட்டே வரலாம். அந்த வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி. இதுதான் மேற்று வட்டி. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 தண்டல். இந்த தண்டல் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 100 ரூபாய் அல்லது 150 ரூபாய் அவங்க எடுத்துக்குவாங்க பணம் கொடுக்குறவங்க. மீதி நம்ம கையில 850 ரூபாய் வரும், அப்படி இல்லைன்னா 900 ரூபாய் வரும். ஆனா கண்டிப்பா வந்து 150 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. 1000 ரூபாய்னா 150 ரூபாய் எடுத்துட்டு 850 ரூபாய் நம்ம கையில கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் 10 ரூபான்னு செலுத்தணும். அல்லது ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் 100 ரூபான்னு செலுத்தணும்னு சொல்லுவாங்க. இப்படி வட்டிக்கு விடுறாங்க பாருங்க. கிராமத்துல எல்லாம் விடுவாங்க இந்த தண்டல். இதுதான் தண்டல். இந்த தண்டல் விடுறது கூட அதுல வட்டி எவ்வளவு வசூல் பண்ணலாம்னா, கடன் கொடுப்போர் சட்டம் 1057 செக்ஷன் 7ல என்ன அரசு வந்து வட்டி நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த வட்டியை மீறி வசூல் பண்ணா அந்த தண்டல் யார் விடுறாரோ அவரை வந்து இந்த சட்டப்படி தண்டிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 இந்த சட்டத்துல பொருள் விளக்கம் இல்லை என்று சொன்னால், நீங்க தமிழ்நாடு பணம் கடன் கொடுப்போர் சங்கம் சட்டம், தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957ல என்னென்ன விளக்கங்கள் இருக்கோ அந்த விளக்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9. அப்படியே ஒரு கிளான்ஸ் இதுல முக்கியமானது மட்டும் ஒரு 4 விஷயம் மீண்டும் ஒரு தடவை இந்த டெய்லி வட்டி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. டெய்லி வட்டி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1. அதுக்கடுத்து எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3. அவர்லி இன்ட்ரெஸ்ட்னா என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4. கந்து வட்டி என்றால் என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5. மீட்டர் வட்டி என்றால் என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7. ஆக பிரிவு 2ல் உட்பிரிவு 1 டெய்லி வட்டி, உட்பிரிவு 3 எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வரம்பு கடந்த வட்டி, உட்பிரிவு 4 மணி வட்டி அவர்லி வட்டி, உட்பிரிவு 5 கந்து வட்டி, உட்பிரிவு 7 மீட்டர் வட்டி. ஏன்னா இந்த சட்டமே இந்த வட்டியை பத்தி தான் பேசுது. அதனால கண்டிப்பா இதில் தான் கேள்வி கேட்பாங்க. திரும்ப திரும்ப இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல இதை தான் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 9 கூடுதலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தண்டல் 1 3 4 5 7 9 1 3 4 5 7 9 இது ரொம்ப டிஃபைனிங் செக்ஷன்ல மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப நாம செக்ஷன் 3 இந்த செக்ஷன் 3 அதுல என்ன சொல்றாங்கன்னா, no person shall charge exorbitant interest on any loan by him. எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர் கடன் கொடுக்கிறான்னு சொன்னா அவரால் கொடுக்கப்பட்ட அந்த கடன் தொகைக்கு வரம்பு மீறி வட்டி வசூலிக்க கூடாது. அப்படி வசூலித்தால் இந்த சட்டப்படி அது தடுக்கப்படுகிறது. ப்ராகிபிட் பண்றாங்க. ஏன் இதை சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, நான் கடைசி நேரத்தில் தான் எந்தெந்த ஆக்ட்ல வட்டிகள் எத்தனை சதவீதம் வரலையும் வசூலிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்ல இருக்கிறேன். செக்ஷன் 3 சொல்றாங்க, no person shall charge exorbitant interest on any loan by him. எந்த ஒரு நபரும் சரி அவரால் கொடுக்கப்பட்ட கடன் தொகைக்கு வரம்பு கடந்து எந்த ஒரு வட்டியும் வசூலிக்க கூடாது. செக்ஷன் 3ல ப்ராகிபிஷனை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 4 தான் கேஸ் போடுறான்னு சொன்னா இது பீனல் ப்ரொவிஷன். இந்த பீனல் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 தான் இந்த ஆக்டை பொறுத்தவரை. ஏன்னா தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் இருக்கு. தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வட்டியை மீறி நீங்க வட்டி வசூல் பண்ணா தண்டிக்கப்படுவீர்கள். இது ஜெனரலா நமக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் செக்ஷன் 3ல வந்து அங்க சேவிங்ஸ் இருக்கு. அதை யாராவது மீறினாங்களா? இப்ப கடன் கொடுக்குறாங்க, கடன் தொகையை வந்து வசூல் பண்ண வராங்க. அப்படி வசூல் பண்றது வந்து யாராவது தொந்தரவு பண்றான், பணம் கொடுக்க போறியா இல்லையா, இல்ல வீட்டை காலி பண்ற, வீட்டை பூட்டிடுவேன், ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொற்களை எல்லாம் பயன்படுத்தும் அந்த கடன் கொடுத்தவன்லாம், மணி லெண்டர்லாம். அப்படி தொந்தரவு செய்யறாங்கன்னா, அது மட்டும் இல்ல, சில பேர் என்ன பண்ணுவான், அவன் கூட இன்னும் 2-3 பேரை கூட்டு வருவான், மிரட்டுவான். அவன் மிரட்டுறதுக்கு அவனெல்லாம் உடந்தையா இருக்கான், குற்ற உடந்தையாக. அப்படி யாராவது இருக்கும் பட்சத்துல கடன் வாங்கிடுவாங்க. ஆனா சில சூழ்நிலை காரணமா இப்ப இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் இருந்தா தானே மக்கள் சம்பாதித்தா அந்த வாங்கின கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனா வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும் பட்சத்துல வந்து போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாத பட்சத்தில் கடன் வாங்கிய டெட்டார்
தன்னுடைய பணத்தை வாங்கப்பட்ட கடனை அதன் வட்டியோடு மணி லெண்டருக்கு திருப்பி செலுத்துவது சில சிரமம் ஏற்படும், சில கால விரயம் கூட ஏற்படும். சொன்ன தேதியில சொன்ன மாசத்துல நம்மளால கொடுக்கப்பட முடியாது. அப்ப பணம் கொடுத்து வந்து நம்மள வந்து மிரட்டுவாங்க. ரொம்ப கடுமையான சொற்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க. வீட்டை போட்டுருவன்னு சொல்லுவாங்க. என்னென்ன வார்த்தைகள் பேசுமோ எல்லா வார்த்தையிலும் பேசுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவு செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லது அந்த தொந்தரவு செய்யறவங்க கூட வந்து உடந்தையா இருப்பாங்க. அவங்களும் கூட வந்து மிரட்டுவாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எவ்வளவு தண்டனை வழங்கப்பட முடியும்? அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஆக்ட் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும். பெனால்டி பாத்தீங்கன்னா the imprisonment அது வந்து up to 3 years. He shall be up to 3 years வரலி imprisonment impose பண்ண முடியும். அது மட்டுமல்ல, அதனுடன் இணைந்து 30,000 ரூபாய் வரை up to 30,000 வரலை அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். The fine which may be imposed up to 30,000 which may extend to 30,000. 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 30,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அபராதம் என்று சொன்னாலும் தண்டம் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். செக்ஷன் 4 படி ஒருத்தவங்க பணம் கொடுத்துட்டு வசூல் பண்றது வராங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 30,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அல்லது கிடையாது, அண்டு தான் போட்டிருக்காங்க செக்ஷன். ரெண்டுமே சேர்த்து தான் விதிக்கப்படும். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா செக்ஷன் 4ல தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம், நேரடியாக கோர்ட்ல நீங்க பெட்டிஷன் போட முடியும். இந்த ஆக்ட்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்கு, அது எல்லாமே நான் பிறகு பார்க்கலாம். செக்ஷன் 5. இந்த செக்ஷன் 5 பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் மணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா பணம் வாங்கிட்டு இருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்கிருக்கோம். இந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஆனா வட்டி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாரு. நீங்க வட்டி மட்டுமே வந்து 80,000 வருது, வட்டி மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய் வருது, வாங்கின அசல் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க போறீங்களா இல்லையான்னு மிரட்டுவாங்க. நம்மால் ரொம்ப ஏழ்மையானவரா இருப்பார், அவரை காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா விட்டுறவே கூடாது. ஏன்னா இதுல நான் வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் நான் இதுல எடுத்திருக்கேன். இந்த ஆக்ட் படி 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் 1057 பிரிவு 7 கீழ் சொல்லப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வட்டியை விட அதிகமான வட்டி வசூல் பண்றாரு. அப்படி வசூல் பண்றாருன்னு சொன்னா நாம எதுவும் செய்ய தேவையில்ல, அவர்கிட்ட சண்டை போட தேவையில்ல, மணி லெண்டர் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண தேவை. நேரா போயிட்டு நீதிமன்றத்துல இந்த சட்டப்படி தமிழ்நாடு Prohibition of Exorbitant of Interest Act, இந்த Charging of Exorbitant Interest Act 2003 படி செக்ஷன் 5ல ஒரு பெட்டிஷன் நம்ம கோர்ட்ல போடணும். அந்த பெட்டிஷன் போடுறப்ப ரெட் வித் 200 சிஆர்பிஎஸ் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப நம்ம வந்து சிவில் கோர்ட்ல ஒரு பிளைண்ட் போடுறோம்னு சொன்னா ஆர்டர் 7 ரூல் 1 ரெட் வித் அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி இப்படித்தான் நம்ம பிளைண்டே வந்து தலைப்பு போடணும். அதே போல இந்த சட்டத்தின்படி ஒருத்தர் கடன் கொடுத்துட்டார், 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. கடன் வாங்கணும், திருப்பி கட்ட முடியல. கடன் கொடுத்துட்டு வட்டி மேல வட்டி சொல்லி என்ன பண்ற, 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த போல 2 லட்சம் ரூபாய் வட்டியே வந்து போச்சுன்னு சொல்றாரு. நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், எப்படி காப்பாத்தலாம், அந்த டெட்டாரை கடன் வாங்கியவரை எப்படி காப்பாத்தலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தைப்படி செக்ஷன் 5ல ஒரு பெட்டிஷன் நம்ம என்ன பண்ணணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். தமிழ்நாடு வரைமிகுந்த வட்டி ஒழிப்பு சட்டம் 2003 பிரிவு 5 கீழ் மனு, இதான் தலைப்பு, காஸ்ட் டைட்டில் போட்டுட்டு யாருகிட்ட பணம் வாங்கலாம் அவரை வந்து ரெஸ்பாண்டா சேர்க்கணும், எதிர் மனுதாரரை சேர்க்க வேண்டும். கடன் யார் வாங்கினாரோ டெட்டார் அவர் தான் மனுதாரர். பணம் கொடுத்தவரை ரெஸ்பாண்டா சேர்த்து செக்ஷன் 5ல நாம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட வேண்டும். அப்ப அதுல விஷயத்தை தெளிவா சொல்லணும். நான் இந்த தேதி இந்த மாசத்தில் இந்த விலாசத்துல இந்த எதிர்மனுதாரிடம் நான் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன், அந்த பணம் 1 லட்சம் ரூபாய் அசல் தொகை, அது இத்தனை மாசம் ஆகுது. ஆனா எதிர்மனுதாரர் வந்து வட்டியை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் சொல்றாருங்க. நான் வாங்கின தொகையை 1 லட்சம் ரூபாய் தான், அவனை வட்டியை வந்து 1 லட்சம் ரூபாய் சொல்றாரு.
அசல் 1,00,000 அதுக்கு வட்டி சேர்த்து அது ஒரு 1,00,000 டோட்டலா 2,00,000 கொடுன்னு சொல்லி என்ன வந்து கேட்கிறாரு. அவர் கேட்பது வந்து தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் 1957 பிரிவு 7ற்கு எதிரான ஒரு நிலை. பிரிவு 7 அரசாங்கம் என்ன வட்டியை நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ அந்த வட்டி அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வட்டியை விட அதிகமாக என்னிடம் வசூலிக்க அவர் முற்படுகிறார். எனவே நான் மேற்படி எதிர்மனுதாரிடம் பெற்றிருந்த கடன் தொகை அசல் தொகை 1,00,000 இந்த நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்றேன். அதற்கான வட்டியும் நான் டெபாசிட் பண்றேன். அந்த வட்டி எப்படி நாம கால்குலேட் பண்ணணும்? How are we going to calculate the interest for the loan amount? அதை நம்ம பார்க்கணும். கடன் வாங்கின தொகைக்கு எப்படி நம்ம வட்டி கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1957 ஆண்டு தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டத்துல பிரிவு 7 என்ன வட்டி சொல்லியிருக்காங்க. இங்கதான் அந்த வட்டியை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா வட்டி நிறைய வட்டிகள் இருக்கு. இந்த வட்டியை பத்தி ஒவ்வொரு ஆக்ட்ல ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. சிபிஎஸ்ல சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சருக்கு ஒரு வட்டி இருக்கு, கமர்ஷியலுக்கு ஒரு வட்டி இருக்கு. சில வட்டி பாத்தீங்கன்னா 12%, சில வட்டி 14% தாண்டும், சில வட்டி 24% தாண்டும். அதே போல நீங்க வாடகை குடியிருப்போர் சட்டத்துல பாத்தீங்கன்னா லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட்ல அதுல ஒரு வட்டி சொல்லியிருக்காங்க. அதே போலவே தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் 1957 செக்ஷன் 7ல ஒரு வட்டி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வட்டிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நான் அதை சொல்றேன் எது இதுல என்னென்ன வட்டின்னு. ஆக நம்ம என்ன பண்ணலாம், கடன் வாங்கின அசல் தொகையை டெபாசிட் பண்ணலாம் கோர்ட்ல, அதற்கான வட்டியை நம்ம டெபாசிட் பண்ணலாம். சரி சார், நான் 1,00,000 கடன் வாங்கியிருந்தேன், பணம் கொடுத்தவர் சொல்றாரு அந்த 1,00,000 வட்டியே 1,00,000 வந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட பணம் திருப்பி கொடுக்கறது வேற வழி இல்ல, கையில 1,00,000 இருக்கு வாங்கின அசல், அந்த 1,00,000 டெபாசிட் பண்றோம். அதுக்கு நியாயமான வட்டி ஒரு 5,000 10,000 அதையும் சேர்த்து நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்ணலாம். 1,00,000 இல்ல, அசல் தொகையே நம்ம கையில் இல்ல. அப்புறம் எப்படி சார் மனு போட முடியும்? அதுல பகுதி அளவு பார்ட்லி அமௌண்ட் 50,000 ரூபாய் இருந்தால் கூட போதும். அந்த 50,000 ரூபாயை நீங்க கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடலாம். கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படி கோர்ட்ல நம்ம டெபாசிட் பண்ணிடணும். டெபாசிட்டட் இஸ் இன் ஃபுல் ஆர் பார்ட். இந்த வார்த்தை தான் நீங்க 1872ல ஒப்பந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 2D கன்சிடரேஷனா என்ன? கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம்? இன் ஃபுல்லா இருக்கலாம், இன் பார்ட்டா இருக்கலாம், அல்லது பிராமிஸா இருக்கலாம். செக்ஷன் 2D சொல்றாங்க கன்சிடரேஷனா என்ன? குயிட் ப்ரோ குவாட் என்று லாட்டின் மேக்ஸிம் சொல்லுவாங்க. அதனுடைய ஆங்கில பதம் சம்திங் இன் ரிட்டர்ன் என்று சொல்லுவோம். அது எப்படி இருக்கலாம்? அந்த கன்சிடரேஷன் முழு தொகையா இருக்கலாம், அல்லது பகுதி அளவு தொகை, அதாவது பாதி பணம். 100 ரூபாய் ஒரு பொருள்னா அக்ரிமெண்ட் படி 100 ரூபாய்னா நம்ம 100 ரூபாய் செலுத்தலாம், அல்லது 50 ரூபாய் செலுத்திட்டு மீதி 50 ரூபாய் அப்புறமேட்டு தரேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 50 ரூபாய் நான் கொடுத்து விடுறேன் 100 ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு பிராமிஸும் பண்ணலாம். இது அண்டர் செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல சொல்லப்பட்ட விஷயம். அதே போலதான் அங்க செக்ஷன் 2Dல என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ அல்லது பிராமிஸ். ஆனா இந்த சட்டத்துல சொல்றாங்க, தமிழ்நாடு வரம்பிகந்த வட்டி விதிப்பு தடுப்பு சட்டம் பிரிவு 5 உட்பிரிவு 1ல சொல்றாங்க, நீங்கள் முழு தொகையாக செலுத்தலாம் அல்லது பகுதி அளவு தொகையாக செலுத்தலாம். கோர்ட்ல டெபாசிட் பண்றது சொல்றாங்க. அப்ப நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி லோன் இன்க்ளூடிங் தி இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டியோட சேர்த்து. அப்ப அந்த டெபாசிட் நீங்க வந்து செக்ஷன் 5(1)ல நீங்க பெட்டிஷன் போடுறீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. போட்ட பிறகு கோர்ட் என்ன செய்வாங்கன்னா அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி உங்க மனு எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு டெபாசிட் பண்ண பணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு எதிர்பார்த்த ரெஸ்பாண்டன்ட் யாரோ ரெஸ்பாண்டன்ட்டுக்கு அக்கார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆஃப்டர் ரிசீவிங் த பெட்டிஷன் ரெஃபர் எ காப்பி ஆஃப் பெட்டிஷன் டு தி பர்சன் மென்ஷன்ட் இன் தி பெட்டிஷன். அந்த மனுவில் எதிர் மனுதாரர் யார் என்று நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்களோ அந்த நபருக்கு இந்த பெட்டிஷன் காப்பி அண்டர் செக்ஷன் 5(1)ல நம்ம டெபாசிட் பெட்டிஷன் போட்டோம் இல்லைங்களா, டெபாசிட் மனு. ஏன்னா பணத்தை வாங்கின பணத்தை நம்ம டெபாசிட் பண்றோம், கோர்ட்ல பண்றோம். அவங்ககிட்ட கொடுத்தா வாங்க மாட்டான், பிரச்சனை பண்றான். அதனால நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. செக்ஷன் 5(1)ல நம்ம பெட்டிஷன் போடுறோம். அண்டர் செக்ஷன் 5(2) படி சப்செக்ஷன் 2 படி அந்த பெட்டிஷனை முறையா பரிசீலனை பண்ணி நம்பர் பண்ண பிறகு நீதிமன்றம் எதிர் மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த பெட்டிஷன்ல ஒரு காப்பியை சேர்த்து அனுப்புவாங்க. அனுப்பி என்ன சொன்ன, டைரக்டிங் ஹிம் டு கிவ் ஹிஸ் வெர்ஷன் ஆஃப் தி கேஸ் வித்தின் 15 days. நாங்க நோட்டீஸ் அனுப்புறோம்,
இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட தினத்திலிருந்து 15 தினங்களுக்குள் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் சொல்லலாம். இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி அவருக்கு எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது. செக்ஷன் 4ல பெனால்டி சொல்றாங்க. யார் ஒருத்தங்க பணம் கொடுத்துட்டு பணம் வாங்கின கடனாளியை தொந்தரவு பண்றாங்களோ அல்லது கடன் கொடுத்து அந்த தொந்தரவுக்கு யார் யார் உடந்தையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை 3 வருஷம் 30,000 ரூபாய் வரலையும் ஃபைன் போட முடியும்னு சொல்றாங்க. செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, பணத்தை வந்து இந்த கடனாளி மணி லெண்டருக்கு திருப்பி கொடுக்கின்ற பட்சத்தில் அவன் வாங்க மாட்டான்னு சொல்றான், இல்ல வட்டி அதிகமா சொல்றான், நம்மளுக்கு வேற வழி இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 ஆஃப் திஸ் ஆக்டின் படி நாம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றப்ப கடன் வாங்கின முழு அசல் தொகையோ அல்லது பாதி தொகையோ பிளஸ் அதுக்கான வட்டியோ நம்ம சேர்த்து டெபாசிட் பண்றோம். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி அப்படி டெபாசிட் நம்ம அந்த பெட்டிஷன் போட்ட பிறகு நீதிமன்றம் அந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அதில் ஒரு காப்பி என்ன பண்ணாங்க, எதிர் மனுதாருக்கு அந்த காப்பியை ரெஃபர் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பீரியட் ஆஃப் டைம் அந்த லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 15 days from the date of receiving the copy of this petition from this court அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீதிமன்றத்திலிருந்து இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட தினத்திலிருந்து நீங்கள் 15 தினங்களுக்குள் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 15 days may be granted to him. அவருக்கு 15 நாட்கள் எதிர்பார்ட்டிக்கு வழங்கப்படும். செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது எதுக்குன்னா, செக்ஷன் 144 ஆஃப் தி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா சிபிசில ரெஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் எந்த நிலையில இருந்ததோ அந்த பொருளை அதே நிலைக்கு கொண்டு வர வேண்டியது ரெஸ்டிடியூஷன். இதான் நம்ம சிபிசில ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுறோம்னு சொல்லுவோம். ஆர்டர் 9 ரூல் 30ல பெட்டிஷன் போடுறோம், ஆர்டர் 9 ரூல் 7ல பெட்டிஷன் போடுறோம், ஆர்டர் 9 ரூல் 9ல பெட்டிஷன் போடுறாங்க இல்லீங்களா? இப்ப ரெஸ்டோர் பெட்டிஷன் நம்ம போடுறோம். அண்டர் செக்ஷன் 5(1)ல சொல்றோம், டெபாசிட் பண்ணிடணும் நம்ம கோர்ட்ல முழு தொகையோ அல்லது பாதி அளவு தொகையோ அது கூட இன்ட்ரெஸ்டோட நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்றோம். அந்த மனுக்கு தான் அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி இந்த எக்ஸார்பிட்டன்ட் ஆக்ட்ல நம்ம பெட்டிஷன் போடுறோம். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி அந்த பெட்டிஷனை பெற்றுக்கொண்ட நீதிமன்றம் எதிர் தரப்பினருக்கு 15 தினங்களுக்குள் நீங்கள் ஆஜராகி உன் தரப்பு நியாயங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புறது. The 15 days time may be granted to him, அதாவது ரெஸ்பாண்டன்ட்க்கு. அண்டர் செக்ஷன் 6 ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சில நேரங்களில் கடன் கொடுக்குறவன் என்ன பண்ணுவான், உன்னுடைய வீட்டை என்கிட்ட கொடு, பணம் 1 லட்ச ரூபா பண்ணீங்க, நான் தரேன், கடன் தரேன், நீ பணத்தை கொடுத்துட்டு உன் வீட்டை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அசலையும் வட்டியும் கொடுத்துட்டு உன் வீட்டை நீ திரும்ப என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், அல்லது உன் வீட்டில் இருக்க கறவை மாடை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க, அல்லது உன் நிலத்துல இருக்கக்கூடிய மோட்டார் ஷெட்டை என்கிட்ட ஒப்படைங்க, அப்பதான் நான் கடன் கொடுப்பேன், இல்ல நான் கடன் தரமாட்டேன் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க. நமக்கு வேற வழி இல்லை, அவசர சூழ்நிலையா இருக்கும். வேற வழி இல்லாம அந்த பொருள் நம்ம வீட்டையோ நம்ம பிளாட்டையோ அல்லது நம்ம காம்ப்ளெக்ஸையோ அல்லது அசையும் பொருள் ஏதாவது இருந்தால் அந்த அசையும் பொருளை நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பணம் அவசர தேவைக்காக கடன் வாங்குவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்ட பிறகு இந்த போடுறப்ப பென்ஷன் போடுறப்ப நம்ம தெளிவா போட்டுடணும். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 ரெட் வித் செக்ஷன் 6 அதையும் சேர்த்தணும். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட் ரெட் வித் 200 சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பென்ஷன் போடணும். அப்படிதான் முறையா போடணும். ஏன்னா ஒருவேளை நம்ம வீடோ நம்ம பிளாட்டோ நம்ம காம்ப்ளெக்ஸோ நம்ம கடையோ ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவான், மணி லெண்டர் வச்சிருப்பான், அவன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். நாம அவங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுக்குறோமோ அப்பதான் நம்ம கிட்ட அதை ஒப்படைப்பான், அதுவரை ஒப்படைக்க மாட்டான். அப்படி நாம வந்து வாலண்டரியா ஒப்படைச்சாலும் சரி, இல்ல அவன் வந்து ஃபோர்ஸா பணம் கொடுத்துருப்பான், ஒரு மாசம் கழிச்சு வந்து நம்மளால வட்டி தர முடியலன்னு சொல்றத வேணுமே என்ன பண்ணுவான், நம்ம நிலத்தை ஏறு ஓட்டி அவன் பயிர் செய்வான். இல்ல நம்ம வாடகை கடையை அவன் வந்து எடுத்துக்குவான். ஒரு சலூன் கடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பழக்கடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், நீ கடையோட காலி பண்ணப்பா, பணத்தை கொடுத்துட்டு நீ வேணா கடை நடத்து, அது வழி கடை நான் நடத்துறேன்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வெளியேற்றுவான். அந்த கடையை அவன் கேப்சர் பண்ணிக்குவான். அது மட்டுமல்ல, நம்ம வீட்டுல ஏதாவது கறவை மாடு இருந்தா கூட ஓட்டிட்டு போயிடுவான், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அவன் எடுத்துட்டு போயிடுவான். நம்ம வீட்டுல இருக்க டிவி இருந்தா கூட எடுத்துட்டு போயிடுவான், ஃப்ரிட்ஜ் என்ன இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுவான். விலை உயர்ந்த பொருட்கள், அசையா சொத்துக்கள் அப்படி எடுத்துட்டு போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவன் எடுத்துட்டு போய் வச்சிருக்கான்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த சொத்தை நம்ம எப்படி மீட் எடுக்கிறது? அப்ப செக்ஷன் 6ல வந்து நம்ம பெட்டிஷன் போடணும். அதனால்தான் இந்த ஆக்ட் படி நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னாவே
அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட் போட்டுருவாங்க. ரெட் வித் 200 சிஆர்பிசி. ஏன்னா இது வந்து அதர் தன் போலீஸ் கேஸ் தானே, அதர் தன் போலீஸ் கேஸ் தான் சொல்லும். ஆனா நம்ம வசதிக்காக நம்ம சொல்றோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். 200 சிஆர்பிஸ்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க. 156 கிளாஸ் 3 ஆஃப் சிஆர்பிஸ்ல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க நம்ம சொல்றோம். 157 கிளாஸ் 8 ஆஃப் சிஆர்பிஸ்ல ஒரு பெஷன் போடுங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்கன்னு சொல்றோம். ஆக 200 நம்ம எப்படி சொல்லணும்னா அதர் தன் போலீஸ் கேஸ் ஆக்ட்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகள் அதுதான் இருக்கும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்காது, அதர் தன் போலீஸ் கேஸ் அப்படின்னு தான் இருக்கும். சார் ரைட். அப்படி இருக்க பட்சத்தில் செக்ஷன் 5(1)லையும் செக்ஷன் 6லையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண கேஸ் போட்டுறோம், ஜேஎம் கோர்ட்ல கேஸ் போடுறோம். அப்ப போடுறப்ப விஷயத்த சொல்லணும், தெளிவா சொல்லணும். நம்ம பெட்டிஷன்ல நான் அவர்கிட்ட கடன் வாங்கினது உண்மை, இத்தனாயிரம் ரூபாய் தான் வாங்கினேன், அதுக்கு பதிலாக ஃபோர்ஸ் பண்ணி என்ன வெளியேற்றிட்டு என் பெட்டி கடையை அவர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு, அந்த கடை என்கிட்ட ஒப்படை சொல்லுங்க. அந்த கடை இருந்தா தான் நான் அதுல பிசினஸ் பண்ணாதான் அதுல வர வருமானத்தை கொண்டுதான் அவர்கிட்ட எதிர்மனுதாரர்கிட்ட வாங்கின பணத்தை என்னால திருப்பி அடைக்க முடியும், அசல் தொகையும் வட்டியும் நான் திருப்பி அடைக்க முடியும். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து அந்த சொத்து தான். அதையே அவர் பிடிங்கினா நான் எங்க போயிட்டு சம்பாதிக்க முடியும், அவர் கடனை எப்படி அடைக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லு இந்த மனுவுல செக்ஷன் 6ல சொல்லி அந்த மனு போட்ட பிறகு அதில் விசாரணை செய்த நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டோர் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. they can be pass an order to restore the property mover whether it comes under movable or immovable. அது அசை சொத்தா இருக்கலாம் அல்லது அசைய சொத்தா இருக்கலாம். அந்த சொத்துக்களை வந்து மனுதாரரிடம் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று எதிர் மனுதாரருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஒரு உத்தரவை பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் அண்டர் செக்ஷன் 6. இந்த செக்ஷன் 5ம் செக்ஷன் 6 வச்சு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் நிறைய வருமானத்தை சம்பாதிக்கலாம். சில பேர் 5 லட்சம் பணம் வாங்கிட்டு இருப்பான், அவனால கட்ட முடியாது, அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், பணம் கொடுத்தோம் விடவே மாட்டானோ, அவனை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு அவன் வேற வழி இல்லாம வருவான். விட்டா நாங்க குடும்பத்தோட தற்கொலை தாங்க பண்ணிக்கணும், இவங்ககிட்ட நாங்க தெரிஞ்சே தெரியாமல கடன் வாங்கி மாட்டிட்டோம், வட்டி மேல வட்டி போட்டு நாங்க எவ்வளவு வட்டி கொடுத்துறோம், வாங்கின அசலை விட பல மடங்கு வட்டி கொடுத்துட்டோம், எங்க குடும்பத்தை காப்பாத்தணும், இல்ல நாங்க தற்கொலை தான் பண்ணிக்குவோம், பூச்சி மருந்து தான் குடிச்சு செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுவாங்க நம்ம வக்கீல் ஆபீஸ்ல. அப்ப நம்ம அட்வொகேட் என்ன பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படி நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருந்தீங்களா, இது வரல எவ்வளவு வட்டி கொடுத்துருக்கீங்க, அதை ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா, எழுதி வச்சிருந்தா அது கொடுக்கறது நல்லது. இல்ல வட்டி கொடுக்குறப்ப ஒவ்வொரு முறையும் மணி லெண்டர் கிட்ட நம்ம ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும், அது ரொம்ப நல்ல விஷயம். இப்படி ஏதாவது இருந்தா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லையா பரவாயில்ல வாய்மொழியா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கின பணத்தை ஏதாவது கட்ட முடியுமா, இப்போதைக்கு அசலாவது ஏதாவது உங்களால கட்ட முடியுமான்னு கேட்கும். அசலோ இல்ல அந்த அசல்ல முழு தொகையோ பாதி அளவு கட்ட முடியாது. 1 லட்ச ரூபா நான் வாங்கியிருந்தேன் கடன் வாங்கியிருந்தேன், 1 லட்ச ரூபா உங்களால பணம் கட்ட முடியுமான்னு கேட்கும். இல்லைங்க அதுவும் முடியாதுங்க, அப்ப ஒரு 50,000 ரூபாய் கட்ட முடியுமான்னு கேட்கும். 50,000 ரூபாய் முடியும்னு சொன்னேன், ஏன்னா பாதி அளவு கட்டலாம் அல்லது முழு அளவு கட்டணும், அதான் சட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு 50,000 ரூபாய் அந்த பணத்தை வாங்கினு பிளஸ் அதுக்கு கொஞ்சம் சிறுக வட்டி, கொஞ்சோண்டு வட்டி மட்டும் சேர்த்து ஒரு 52,000 இல்ல ஒரு 53,000 அந்த பணத்தை நாம என்ன பண்ணணும், கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். மனுவிலே சொல்லிடணும், நான் எதிர் மனுதாரா அசல் தொகையா 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், ஆனா இப்போதைக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்ற பொழுது at the time of filing the application before this honorable court I would like to deposit partly amount only அப்படின்னு சொல்லணும். இந்த வாங்கப்பட்ட அசல் தொகையில பிரின்சிபல் அமௌண்ட்ல பார்ட் அமௌண்ட் தான் நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனு போட்டா கோர்ட் கேன் பி அக்செப்டட். இதுல நான் மனு போட்டு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றலாம், பல உயிர்களை காப்பாற்றலாம். பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல கடவுளுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது போன்ற சூழ்நிலை வழக்கறிஞராக நாம தான் பல பேரை காப்பாற்றலாம். பணம் கடன் வாங்கிட்டு எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, நாம தினந்தோறும் செய்தித்தாள்ல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல ஒரு மனு போடலாம். அது கூட இணைச்சு செக்ஷன் 6லயும் ஒரு மனு போடலாம். சில பேர் வந்து நம்ம வீட்டை பிடிங்குவான், நம்ம கடையை பிடிங்குவான், நம்ம வீட்டுல இருக்கிற ஆடு மாடு என்னென்ன இருக்கோ எடுத்துக்குவான், நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேன் மிக்சி கிரைண்டர் ஏசி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிடுவானு. இப்படி அசையா பொருட்களை திரும்ப மீட்டு எடுக்க வேண்டும், ரெஸ்டோர் பண்ண வேண்டும் என்பதற்காக செக்ஷன் 6யும் நம்ம சேர்த்து மனு போடணும். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட் ரெட் வித் 200 சிஆர்பிஸ்ல நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு மனு போட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றலாம். தற்காலிகமா அவங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு சட்டத்தின் வாயிலாக நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால தயவு செய்து இனிமேல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க இது மாதிரி மனு போடுங்க. ஒருத்தன் தண்டல் விடுறான், தண்டல் 1 லட்ச ரூபாய் தண்டல் எடுத்திருப்போம், தினத்தண்டல் எடுத்திருப்போம், இல்ல வார தண்டல் எடுத்திருப்போம், இல்ல மாச தண்டல் எடுத்திருப்போம், இல்ல மாசத்துக்கு வட்டி வாங்கியிருப்போம், அல்லது கந்து வட்டி வாங்கியிருப்போம், மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, டெய்லி வட்டி, இப்படி வாங்கிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்க, வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த முடியாம. அது போன்ற குடும்பங்களை காப்பாற்றணும்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படியும்
அதோடு மட்டுமல்ல செக்ஷன் 6 படி நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த பெட்டிஷன் போட்டு அசல் தொகையில பாதி அளவோ அல்லது முழு தொகையோ பிளஸ் அது கூட கொஞ்சோண்டு வட்டியை சேர்த்து நம்ம டெபாசிட் பண்ணிடணும் கோர்ட்ல. அப்படி டெபாசிட் பண்ணா எத்தனையோ குடும்பங்களை வழக்கறிஞர்களாக நாமளும் காப்பாற்றலாம். அதன் பிறகு கொஞ்ச நாள் டைம் வாங்கி கொடுத்தா போதும். அந்த டெட்டார் வந்து வேற எப்படியாவது எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டா சம்பாதிச்சாவது அந்த அசல் தொகையை அந்த எதிர்மனதாக கொடுத்துருவாங்க. ஒருவேளை அசல் தொகையை மீறி மணி லெண்டர் வட்டி வாங்கியிருந்தாருன்னா அந்த வட்டி எல்லாம் என்ன செய்ய முடியும், அதையும் இந்த அசல் தொகையில கழிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பின்னாடி அந்த செக்ஷன் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான செக்ஷன் செக்ஷன் 4 பெனால்டி சொல்றாங்க. 3 வருஷம் சிறை தண்டனை, 30,000 ரூபாய் வரையும் ஃபைன் சொல்றாங்க. செக்ஷன் 5 கடன் வாங்கின பணத்தை டெபாசிட் பண்ணிடலாம். செக்ஷன் 6 நம்ம பொருளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வீடோ ஆடோ மாடோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா பணம் கொடுத்துமே அந்த பொருளை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். செக்ஷன் 8 அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 8 பாக்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 7 பார்த்தோம். வாலண்டரி டிஸ்க்ளோசர்ஸ். ஏன்னா நாமளே தன்னிச்சையாக சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம். ஏன்னா நான் இவ்வளவு ரூபா தான் வாங்கினேன், இதுதான் உண்மை, என் அவசரத்துக்காக வாங்கினேன். அவன் சொல்லுவான், பணம் கொடுத்தவன் என்ன சொல்லுவாங்க, இல்ல அவர் 5 லட்சம் ரூபா வாங்கினாருங்க, கோர்ட்ல போய் சொல்றான்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி எனக்குமே ஒரு நீதிமன்றத்தின் கதவை தட்டுவதற்கு முன்பாக அந்த லிட்டிகண்ட் எப்படி இருக்குன்னா, he must have be அவர் கரங்கள் கரைபடாம இருக்கணும். கோர்ட்டுக்கு போறதை நீங்க நீதி கேட்க தான் போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உண்மை தன்மை உள்ள ஒரு நபராகத்தான் செல்ல வேண்டும். உங்க கையில அழுக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து சட்டத்துக்கு மீறி மறைச்சு போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஒரு உண்மை நிலையோடு ஒரு நீதிமன்றத்தின் கதவை தட்டினால் மட்டுமே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இதான் செக்ஷன் 7ல சொல்றாங்க, வாலண்டரி டிஸ்க்ளோசர்ஸ். தன்னிச்சையாக நம்ம வெளிப்படுத்தணும். எந்த தேதியில எவ்வளவு ரூபா யாருக்கு தரணும், இந்த விஷயங்கள் உண்மைத்தன்மை என்னவோ அதை சொல்லிடணும். ரைட், இது அவ்வளவு முக்கியம் இல்ல. செக்ஷன் 8 அட்ஜஸ்ட்மெண்ட். செக்ஷன் 8ல என்னன்னா, 1 லட்ச ரூபா நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், ஆனா நான் வட்டியே வந்து 1 லட்ச ரூபாய் மேல கொடுத்துட்டேன்னு வச்சு அசலை கொடுக்கணும்னு சொல்லி வந்து மீண்டும் என்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க பணம் கொடுத்தவங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும், கோர்ட்ல போயிட்டு மனு போடுறப்ப செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 அது கூட இணைச்சு செக்ஷன் 8 படியும் நம்ம மனு போடணும். ஐயா நீதிமன்றத்திட்ட சொல்லணும், ஐயா நான் வாங்கினது 1 லட்ச ரூபா தான் அசல் தொகை கடன் வாங்கினேன், ஆனா வட்டியே பாத்தீங்கன்னா வாங்கின அசலை விட நான் பல மடங்கு வட்டியே கொடுத்துட்டேங்க, அந்த பணத்தெல்லாம் அசல்ல கழிச்சுக்கினீங்கன்னா அவரே எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது வருதுங்க ஐயா அப்படின்ற விவரத்தையும் நாம பெட்டிஷன்ல சொல்லணும், அபிடவிட்ல சொல்லணும். அவ்வாறு கொடுத்து அது எதிர்மனுதாரர் வந்து ஏத்துக்கினாருன்னா பாப்பாங்க. இல்ல கோர்ட் மூலமா நம்ம கரெக்டான எவிடன்ஸ் கொடுத்தனா, ஒவ்வொரு முறையும் வட்டி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், வீட்டை ஒரு நோட்டு ஃபாலோ பண்ணணும். அதுல இந்த தேதியில இவ்வளவு ரூபாய் வட்டி வாங்கினேன் அப்படின்ட்டு பணம் வசூல் பண்ண வராரு இல்லைங்களா மணி லெண்டர், அவர்கிட்ட ஒரு ஓரமா கையெழுத்து வாங்கிட்டே வரணும். எப்படி ஒரு ப்ராமிசரி நோட்டுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய சட்ட வலிமை 3 ஆண்டு காலம் செல்லும். சில நேரங்கள்ல 3 வருஷம் கழிச்சு நம்ம கேஸ் போடலாம். எப்ப போடலாம், அந்த ப்ரோ நோட்ல அதை யாருக்கிட்ட கடன் வாங்கணுமோ அந்த நபர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பே பண்ணணும். அந்த பே பண்றப்ப அவர்கிட்ட இந்த தேதி இந்த மாசம் இந்த வருஷத்துல இவ்வளவு ரூபாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கணும், கரெக்டா எழுதிருக்கணும். தேதி மாசம் வருஷம் இவ்வளவு ரூபாய் இந்த அசல் தொகையில் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி பணம் கொடுத்தவர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கியிருக்கணும் அந்த ப்ரோ நோட்டு பின்னாடி. அப்படி வாங்கியிருந்தால் எந்த தேதியில் அவர் வாங்கியிருக்கிறாரோ அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்துக்குள்ள கேஸ் போடலாம். இது ப்ரோ நோட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட். அதை போலதான் நீங்க இந்த ஆக்ட் படி இந்த மணி லெண்டர் இருக்காங்கன்னா அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் வட்டி கொடுக்குறப்ப நம்ம வீட்டுல நம்ம ஒரு நோட்டு ஃபாலோ பண்றது நல்லது. அல்லது நம்ம கட்சிக்காரங்க யாராவது வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்து சொல்றாங்கன்னா நம்ம தெளிவா சொல்லணும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க ஒவ்வொரு முறையும் எவ்வளவு வட்டி கொடுத்தீங்கன்னு நீங்க ஒரு ஓரமா கரெக்டா மாசம் தேதி வருஷத்தை எழுதுங்க. அடுத்த முறை அவன் வந்து பணம் கேட்கறப்ப இந்த தேதியில உங்களுக்கு இவ்வளவு வட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கையெழுத்து வாங்க ஒரு நோட்ல. அப்படி இல்லைங்களா, நீங்க போன்ல பேசுறப்ப உங்க கான்வர்சேஷன் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. வீடியோ கால் இல்ல ஆடியோ கால் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனா அதுல வெட்ரிலோகிசம் இருக்கக்கூடாது, இடைச்செருக்கல்கள் இடை ஒலியில் எது இருக்கக்கூடாது. அப்படி நீங்க கொண்டு வந்து ஒரு சிடியா ரைட் பண்ணி கொடுங்க, அல்லது உங்க நோட்டை கொண்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, அதை வச்சு நான் கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சட்ட வழிகளை நாம் நம்முடைய லிட்டிகன்ஸ்க்கு, நம்முடைய தேடி வரக்கூடிய வழக்காளிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இந்த செக்ஷன் 18 படி நம்ம மனு போட்டு அந்த மனு நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதில் நியாயம் இருக்குது என்று நீதிமன்றம் திருப்தி அடைந்தால், if the court is satisfied, அப்ப கோர்ட் என்ன பண்ண, that court has to be pass an order to adjust the interest. எதுல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இன் பிரின்சிபல் அமௌண்ட், அசல் தொகையில அதை கழித்துக் கொள்ள வேண்டும்.
அந்த வட்டி சரி கட்டிக்குவாங்க. இந்த செக்ஷன் 8 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னாவே நீங்க 428 சிஆர்பிசி உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். அதுல என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு குடுக்குறாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. நீங்க வந்து திருட்டு குற்றம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க சிறையில இருந்திருந்த காலத்தையும் இதில் கழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணுவாரு? ஒரு 15 நாளோ, 20 நாளோ, 30 நாள் ஜெயில்ல இருந்திருப்பார். அந்த 30 நாளையும் கடைசியாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புல 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னா, அந்த 30 நாள் அதுல கழிச்சுருவாங்க. ஆக 2 ஆண்டு காலம் 11 மாசம் அவர் சிறையில் இருந்தால் போதும். அங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்களோ, அண்டர் செக்ஷன் 428 ஆஃப் சிஆர்பிசியின் படி, அதைப் போல இதே அட்ஜஸ்ட்மென்ட் இன்னொன்னு இருக்கு. ஆர்டர் 8ல இருக்கு. 666A பாருங்க. கிளைம் அண்ட் கவுண்டர் கிளைம். அங்க நீங்க என்ன பண்ணுங்க? வாங்குன பணம் இவ்வளவுதாங்க. என்கிட்ட ஒரு ஏற்கனவே பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை வந்து அசல்ல கழிச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம மனு போடுறோமா இல்லைங்களா? சிபிசி படி அங்க ஆர்டர் 8 ரூல் 6, ஆர்டர் 8 ரூல் 6A கிளைம் அண்ட் கவுண்டர் கிளைம்ல நம்ம போடுறோமா இல்லைங்களா? அதேதான் சிஆர்பிஎஸ்ல 248ல சொல்றாங்க. அங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம்? கழித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்துக் கொண்டு மீதமுள்ள காலத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் எழுத வேண்டும். அதை போலதான் இந்த ஆக்ட்ல செக்ஷன் 8ல சொல்றாங்க. நாம கொடுத்திருக்கிற வரம்பு கடந்து வட்டி கொடுத்திருந்தோம்னா அந்த வரம்பு கடந்த வட்டியை வந்து அசல் தொகையில கழித்துக் கொள்ள வேண்டும். இதான் செக்ஷன் 8 ஆஃப் திஸ் ஆக்ட் சொல்றாங்க. செக்ஷன் 9 அபட்மெண்ட் ஆஃப் சூசைட். இந்த அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் நாம பார்த்திருக்கோம். அண்டர் செக்ஷன் 4B சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை நாம் தொல்லைப்படுத்துவதனால், ஒரு பெண்ணை வந்து அளவுக்கு அதிகமா நம்ம தொல்லைப்படுத்துறோம், உடல் ரீதியாக மன ரீதியாக தொல்லைப்படுத்தலாம், வேற வழியே இல்லாம அந்த அம்மா நம்ம மனசு உடைஞ்சு போய் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அண்டர் செக்ஷன் 4B ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி அவருக்கு நம்ம சிறை தண்டனை 10 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. 50,000 ரூபாய் குறையாம அபராதம் விதிக்கிறாங்க இல்லைங்களா? அண்டர் செக்ஷன் 4B ஆஃப் தி உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். அதை போலதான் செக்ஷன் 9 இந்த ஆக்ட்ல செக்ஷன் 9ல சொல்றாங்க அபட்மெண்ட் ஆஃப் சூசைட். நீங்க அபட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா இந்தியன் பீனல் கோட் அண்டர் செக்ஷன் 306 உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த செக்ஷன்ல செக்ஷன் 9ல சொல்றாங்க, ஒருத்தன் பணம் கடன் கொடுத்திருப்பான், பணம் வாங்கின கடனாளி டெட்டார், அவனால செலுத்த முடியாது. அந்த மணி லெண்டர் போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், ரொம்ப தொல்லை பண்ணுவான், வார்த்தையை வந்து அது எழுத்தால எழுத முடியாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க, ரொம்ப கடும் சொற்களை பயன்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. வேற வழி இல்லாம இந்த பணம் கடன் வாங்கினவன் கடனாளி சூசைட் பண்ணிக்குவான். அப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா இவரை தண்டிக்க முடியும். பணம் யார் கொடுத்தாரோ, கடன் கொடுத்தாரோ அவரை தண்டிக்க முடியும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்னா யாரு? மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மீன்ஸ் ஸ்பாஸ். அதுக்கு அடுத்தது அன்மேரிட் டாட்டர், அன்மேரிட் சன். ஸ்பாஸும் அதுல வருவாங்க. திருமணமாகாத மகன் வருகிறார்கள், திருமணமாகாத மகள் வருவாங்க. செக்ஷன் 9ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த தற்கொலைக்கு யார் யார் உடந்தையா இருக்கோ அவங்க எல்லாம் தண்டிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் தற்கொலைக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லி டு பி டீம்டு கருதப்படுவார்கள். செக்ஷன் 10. இந்த செக்ஷன் 10 நீங்க கோர்ட்ல வந்து இப்ப தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 இருக்கு. அதுல தெளிவா எந்தெந்த சூட்டுக்கு வந்து எவ்வளவு நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு நீதிமன்ற வில்லை எவ்வளவு ஒட்டணும், அத கோர்ட் ஃபீஸ் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆக்ட்ல ஸ்பெசிபிக்காவே சொல்லியிருக்காங்க செக்ஷன் 10ல கோர்ட் ஃபீஸ் என்ன. இதுல கோர்ட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும். இந்த ஆக்ட்ல நீங்க கேஸ் போடுறீங்க, செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 காமா அண்ட் செக்ஷன் 6 அண்ட் செக்ஷன் 8 இதன்படி நீங்க வந்து பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னா கோர்ட் ஃபீஸ் படி இங்க இந்த ஆக்ட் படி தமிழ்நாடு வரமிகுந்த சட்ட வசூலிப்பு தடுப்பு சட்டம் 2003 பிரிவு 10 கீழ் நீதிமன்ற கட்டணமாக 100 ரூபாய் நான் செலுத்துகிறேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிடணும் நம்ம பெட்டிஷன்ல. கோர்ட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல ஒட்டுறீங்களா எந்த ஆக்ட்ல ஒட்டுறீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம தெளிவா சொல்லணும். Prohibition of Charging of Exorbitant Interest Act 2003 under section 10 படி 100 rupees நாங்க கோர்ட் ஃபீஸ் ஓட்டுறங்க அப்படின்னு சொல்லணும். செக்ஷன் 11 இந்த ஆக்ட் மற்ற சட்டங்களை பாதிக்குமா? அவசர சட்டம் எல்லாம் இருக்கும். இப்படி ஒரு அவசர சட்டம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆர்டினன்ஸ் தான் போட்டிருக்காரு கவர்னர். அதன்படிதான் இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க.
9/6/2003 இருந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இது ஒரு ஆர்டினன்ஸ். அந்த ஆர்டினன்ஸ் வந்து பின்னாடி வந்து இந்த சட்டத்திலேயே வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. அது செக்ஷன் 13 படி 13 படி அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக செக்ஷன் 11 படி ஒரு அவசர சட்டம் மற்ற சட்டங்களை ஏதாவது பாதிக்குமான்னு பாத்தீங்கன்னா எந்த சட்டத்தையும் இது பாதிக்காது. அது மட்டுமல்ல, அதனுடைய சேவிங்ஸுக்கு இது கூடுதலா தான் இருக்கும். அண்டர் செக்ஷன் 11 the act not to be in derogation to other laws. Under section 12 application of provisions of money lenders act. இந்த சட்டத்துல விளக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்க மணி லெண்டர்ஸ் ஆக்ட பாத்துங்க. அது மட்டுமல்ல, மணி லெண்டர்ஸ் ஆக்டும் தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டம் 1957 என்ற சட்டம் இந்த சட்டத்துக்கு பொருந்தும். இந்த தமிழ்நாடு வரம்பிகந்த வட்டி விதிப்பு தடுப்பு சட்டத்துக்கும் இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் பொருந்தும். அதனால்தான் இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7 வந்து அப்ளிகபிள் ஆகுது. அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 பற்றி சொல்லியிருக்காங்க, சப்செக்ஷன் 6 பற்றி சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 படி ஒரு ப்ரோ நோட்டோ அல்லது ஒரு ப்ராமிசரி நோட்டோ ஒரு ப்ராமிசரி நோட்டோ அல்லது ஒரு செக் லீஃபோ கொடுத்துட்டு நீங்க வந்து 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் கடனே கிடையாது. அது கடன் என்ற வரையறுக்குள் வராது என்று சொல்லி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 ஆஃப் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 தெளிவா சொல்லியிருக்காங்க. an advance made on the basis of a negotiable instrument exceeding rupees 10,000 would not fall under definition of loan. அதே போல அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 ஆஃப் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 சொல்றாங்க, ஒரு பேங்கோ கோஆபரேட்டிவ் சொசைட்டியோ வட்டி வசூல் பண்றாங்கன்னா அது அந்த வட்டி வசூல் வந்து இந்த தமிழ்நாடு வரம்புகந்த வட்டி விதிப்பு சட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 3 செக்ஷன் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6, இன்னொன்று அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8, மூன்றாவதாக அண்டர் செக்ஷன் 7. Now we are moving on செக்ஷன் 13. செக்ஷன் 13 பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இந்த எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் பாத்தீங்க ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க பாரு, அந்த ஆர்டினன்ஸ் வந்து ஹேர்பை ரிப்பீல்டு, இதன் மூலமாக அது நீக்கப்பட்டு விட்டது செக்ஷன் 13 படி. ஆக இந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா 13 செக்ஷன், அதுல 13வது செக்ஷன் வந்து ரிப்பீல். இப்ப இருக்கிறது 12 செக்ஷன் தான். இந்த 12 செக்ஷன்ல முக்கியமானது செக்ஷன் 4, அதுல பெனால்டி சொல்றாங்க 3 வருஷம் 30,000 ரூபாய் ஃபைன். செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல டெபாசிட் பண்ணலாம், ஃபுல் அமௌண்ட் அசல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் அல்லது பார்ட் அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், அலாங் வித் இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் சேர்த்துக்கணும். செக்ஷன் 6 ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்முடைய அசையா சொத்துக்களை வந்து பணம் கொடுத்தவங்க எடுத்துன்னு போய் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறானா அந்த சொத்தை நம்ம திரும்ப இந்த மனு போட்டு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். செக்ஷன் 8 பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின பணத்தை மீறி நம்ம வட்டி அதிகமா நம்ம கொடுத்திருந்தோம்னா அந்த வட்டியை வந்து அசல் தொகையில கழித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மனு போட்டு அதை ஒரு பிரேயரா கேட்க முடியும். அந்த பிரேயர் வந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க. செக்ஷன் 9 அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் 306 எல்லாம் இதில் தான் மேட் அவுட் ஆகுது. செக்ஷன் 10ல கோர்ட் ஃபீஸ் போட்டீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்க கோர்ட் ஃபீஸ் போட்டணும். செக்ஷன் 11 வந்து பாத்தீங்கன்னா மற்ற சட்டங்கள்லாம் இதால இது பாதிக்காது. செக்ஷன் 12 பாத்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட் இதுக்கு பொருந்தும். இந்த சட்டத்துல இவ்வளவுதான் சார் முக்கியமானது. இதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்பது நன்று. இதுல ஒரு GOMS நம்பர் 406 கோஆபரேஷன் 5/7/1979 வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு தனி வட்டி இருக்கும் பட்சத்தில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்றால் கூட்டு வட்டி. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் 9% வட்டி வசூலிக்கப்படும். எதற்கு? ஃபார் செக்யூர்டு லோன். அப்ப லோன் வந்து 2 வகையா குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று செக்யூர்டு லோன், இன்னொன்று அன்செக்யூர்டு லோன். இப்போ இந்த தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க செக்யூர்டு லோனா இருந்தா 5% மேல் வட்டி வசூலிக்க கூடாது. அன்செக்யூர்டு லோனாக இருக்கும் பட்சத்தில் 10% மேல வட்டி வசூலிக்க கூடாது. இதுதான் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட். தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா செக்யூர்டு லோனாக இருக்கும் பட்சத்தில் 5% மேற்கொண்டு வட்டி வசூலிக்க கூடாது. அன்செக்யூர்டு லோனாக இருக்கும் பட்சத்தில் 10% மேற்பட்டு வட்டி வசூலிக்க கூடாது. இந்த செக்யூர்டு லோன்னா ஒண்ணுமே இல்லை சார். நம்ம பொருளை நாமளே கொடுத்துட்டு என் பிளாட்டை வேணா வச்சுங்க, அவசரத்துக்கு எனக்கு பணம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பொருளை நம்ம ஒப்படைக்கிறோம். அது அசையா சொத்தா இருக்கலாம் இல்லது அசையும் சொத்தா இருக்கலாம். அதுதான் சார் செக்யூர்டு. ரெண்டாவது அன்செக்யூர்டு லோன், எதுவுமே கொடுக்கல, பணம் மட்டும் கடன் கொடுக்குன்னு சொல்றோம். அப்ப பணம் கொடுக்கலான்னு சொன்னா 10% மேற்கொண்டு வட்டி வசூலிக்க கூடாது. ஆனா ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க.
அந்த ஜியோல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 6ல அண்டர் செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட வட்டி. தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7ல செக்யூர்டு லோனா இருந்தா 5% மேற்பட்டு வட்டி வசூலிக்க கூடாது. அன்செக்யூர்டு லோனா இருந்தா 10% மேற்பட்டு வட்டி வசூலிக்க கூடாது. அதுவே ஒரு ஜியோ ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. ஜியோ எம்எஸ் நம்பர் 406 கோஆபரேஷன் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆன் 5/7/1979 5/7/1979 ஒரு ஜியோ அரசாங்க ஆணை அரசு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. அரசு ஆணையின் நம்பர் பாத்தீங்கன்னா 406. அதுல தனி வட்டியாக இருக்கும் பட்சத்தில் இஃப் இட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தூரம் நம்ம வந்து இம்போஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 9% ஃபார் செக்யூர்டு லோன்ஸ். ஆனா மணி லெண்டர் ஆக்ட்ல வந்து செக்யூர்டு லோனா இருந்தா 5% வரலையும் வசூல் பண்ணலாம். அதுக்கு மேல போனுச்சுன்னா அஃபென்ஸ். ஆனா இந்த ஜியோல சொல்றாங்க அதே தனி வட்டிக்கு பாத்தீங்கன்னா 9% செக்யூர்டு லோனா இருந்தா 9%, அன்செக்யூர்டு லோனா இருந்தா 12% வரை. இதை யார் சொன்னாங்கன்னா லார்ட்ஷிப் ஐயா ஹரிபரந்தாமன், நம்முடைய நீதியரசர் ஐயா ஹரிபரந்தாமன் ஐயா இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அரசு ஆணை எண் 406 கோஆபரேஷன் 5/7/1979 தனி வட்டியாக இருக்கும் பட்சத்தில் செக்யூர்டு லோனா இருந்தால் தனி வட்டியாக 9% வரை வசூல் செய்ய முடியும். அதே அன்செக்யூர்டு லோனாக இருக்கும் பட்சத்தில் தனி வட்டி பாத்தீங்கன்னா 12% வசூல் செய்ய முடியும். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். தனி வட்டி தான் சொல்றாங்க, கூட்டு வட்டி சொல்லவில்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி இதுல சொல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றாங்க. அடுத்தது ஆண்டியப்பன் செட்டியார் வெர்சஸ் மோகன்தாஸ் ஆர் மோகன்தாஸ். இது மார்ச் மாசம் 2ஆம் தேதி 2011 வந்து தீர்ப்பு. இதுல இந்த வட்டிகளை பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தனி வட்டினா 9% தான், அதுக்கு மேல வசூலிச்சா அது அஃபென்ஸ். செக்யூர்ட் லோனா ரைட்டுங்க, என் சொத்தெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல அட வச்சுட்டு, இல்ல என் சொத்து பத்திரத்தை கொண்டு போயிட்டு பணம் யார் கடன் கொடுக்குறானோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு, நான் 5 ஏக்கர் நிலம் வச்சிருப்பேன், 5 ஏக்கர் நிலத்தினுடைய பத்திரத்தை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு 50 லட்ச ரூபா பணம் வரேன், இல்ல ஒரு 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அப்ப அதுக்கு தனி வட்டி எவ்வளவு பண்ணலாம்னா 9% தான் வட்டி விதிக்க முடியும். அதுக்கு மேற்கொண்டு வட்டி வசூல் பண்ணார்னா பணம் யார் கொடுத்தாரோ அந்த மணி லெண்டர் அவர் வந்து he shall be punished under this act. அதே போல அன்செக்யூர்டு லோனா இருக்கும் பட்சத்தில் 12% தான் வட்டி வசூல் பண்ண முடியும். ஆண்டியப்பன் செட்டியார் வெர்சஸ் மோகன்தாஸ் ஆர் 2011 வந்த தீர்ப்பு, இது மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு. அதுக்கு அடுத்தது டி கார்த்திகேயன் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட். இதுல லார்ட்ஷிப் ஜி.கே. இளந்தரையன் ஐயா அவங்க கொடுத்த தீர்ப்பு இது. இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி நம்முடைய நீதியரசர் ஐயா இளந்தரையன் அவர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு. எப்படி ஐயா ஹரிபரந்தாமன் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே போல நம்முடைய இளந்தரையன் ஐயா நீதியரசர் அவர்களும் இந்த கிரிமினல் ஓபி நம்பர் 4877 4877 ஆஃப் 2018 2018 கிரிமினல் ஓபி நம்பர் 4877 ஆஃப் 2018 கேஸ்லா நேம் பாத்தீங்கன்னா டி கார்த்திகேயன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்குல இந்த சட்டம் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ஏன்னா இதனால பொதுமக்கள் அநேக பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ உயிர் சேதங்கள் நடக்கிறது. அது மட்டும் இல்ல, வட்டி என்ற போர்வுல வந்து 1000 ரூபாய் வாங்கியிருப்பான், அவன் வீடு நிலத்தை எல்லாத்தையும் மிரட்டி எழுதி வாங்கிடுவான், மிரட்டி கொண்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும். எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த குடும்பம் எல்லாம் தடுக்கணும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி, ஒரு கவர்னர் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி பின்னாடி சட்டமாக ஏற்றப்பட்டு இந்த சட்டம் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை பற்றி ஐயா நீதியரசர் இளந்தரையன் ரொம்ப அற்புதமா இந்த தீர்ப்பு, இந்த கிரிமினல் ஓபி நம்பர் 4877/2018 இதுல வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. எம் சுதா வெர்சஸ் ஸ்டேட், இது 2019 மார்ச் 5ஆம் தேதி வந்த தீர்ப்பு இது. இதுல செக்ஷன் 5 பற்றியும் செக்ஷன் 7 பற்றியும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த 5-7 எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன் அபாலிஷன் ஆக்ட் 1986 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி அந்த சட்டம் பொருந்துமா பொருந்தாதா, அந்த சட்டத்துக்கு வந்து வலிமை இருக்கிறதா இல்லையான்னு பார்ப்பதற்கு தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன் அபாலிஷன் ஆக்ட் 1986 அந்த ஆக்டை தான் ஃபிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல செக்ஷன் 5 and 7 பற்றி ஃபிட் பண்ணி பார்க்கறப்ப இது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உள்ள ஒரு சட்டம். அதுக்கு அடுத்தது இந்த டிஆர்சிஎம்பி நம்பர் MD 214 of 2009 இதுல பாத்தீங்கன்னா ராமாயி, லக்ஷ்மி ஆச்சி, மெய்யப்பன், வெள்ளியம்மாள்
இந்த வழக்குல செக்ஷன் 2 பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 2ல வந்து டிஃபைனிங் செக்ஷன்ல யாரு டெட்டார், டெய்லி வட்டினா என்ன, எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அவர்லி வட்டினா என்ன, கந்து வட்டினா என்ன, மீட்டர் வட்டினா என்ன, தண்டல்னா என்ன, செக்ஷன் 21, 23, 24, 25, 27, 29 இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. DEH KMT, இந்த DEH KMT மறக்காதீங்க. DEH KMT, D stands for daily வட்டி, section 2 subsection 1. E stands for exorbitant interest under section 2 subsection 3. H stands for hourly வட்டி under section 2 subsection 4. DEH KMT, K stands for கந்து வட்டி under section 2 subsection 5. M stands for meter வட்டி under section 2 subsection 7. T stands for தண்டல் under section 2 subsection 9. மறக்கவே கூடாது நீங்க under section 21, 23, 25, 27, 29 இத மறக்க கூடாது. DH KMT சுருக்கமாக நீங்க அப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். DH KMT. அதற்கு அடுத்தது VM வீரப்பா versus Canara Bank, AIR 1998 Supreme Court, page number 1101. இந்த VM வீரப்பா versus Canara Bank, AIR 1998 Supreme Court, page number 1101. இந்த வழக்குல 6% தான் நீங்க ஒரு சூட் போடுறீங்கன்னு சொன்னா அதுக்கான வட்டி பாத்தீங்கன்னா 6% தான் வட்டி வசூல் பண்ண முடியும். From the date of suit is proper. இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை. அதே போல இந்தியா புல்ஸ் ஃபைனான்சிங் சர்வீசஸ் லிமிடெட் versus Jubilee Plots Housing Private Limited, 2010, volume 2, law weekly, page number 375. இந்த Plots Housing இருக்கு பாருங்க, Jubilee Plots Housing Private Limited, இந்த இந்தியா புல்ஸ் ஃபைனான்சிங் சர்வீசஸ் லிமிடெட் இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அதுல வந்து வட்டி அதிகமா பண்ணதுனால இவங்க கேஸ் போட்டு அதுல சொல்றாங்க நீங்க எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 4 படி உங்களை வந்து நாங்க வந்து கன்விக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க வட்டி வந்து வசூல் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க செக்ஷன் 8 படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வட்டியை மீறி நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. அந்த அண்டர் செக்ஷன் 7ல என்ன வட்டி சொல்றாங்க, செக்யூர்டு லோனா தான் 5% மேல வசூல் பண்ணாதீங்க, அன்செக்யூர்டு லோனா இருக்கும் பட்சத்துல 10% மேல வசூல் பண்ணாதீங்க, வட்டி வசூல் பண்ணக்கூடாது. அப்ப செக்யூர்டு லோன்னா 5% மேல நீங்க வட்டி வசூல் பண்ணீங்கன்னா தண்டிக்கப்படுவீர்கள். அன்செக்யூர்டு லோனா இருக்கும் பட்சத்துல 10% மேல நீங்க வட்டி வசூல் பண்ணா தண்டிக்கப்படுவீர்கள் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7ல சொல்றாங்க. அதே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க, அரசாணை எண் 406ல 5/7/1979 வந்த ஜீவோ. அந்த ஜீவோல என்ன சொல்றாங்க, தனி வட்டியா இருக்குதுன்னா செக்யூர்டு லோன்னா 9% மேல நீங்க வட்டி வசூல் பண்ணக்கூடாது, அன்செக்யூர்டு லோனா இருந்தா 12% மேல வட்டி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பட்சத்துல அதையெல்லாம் மீறி நீங்க வட்டி வசூல் பண்ணிருக்கீங்க. எனவே அண்டர் செக்ஷன் 18 படி நீங்க அளவுக்கு மீறி வட்டி வசூல் பண்ணா அந்த வட்டியெல்லாம் கொண்டு வந்து அசல்ல சேர்த்து நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பது. இந்தியா புல்ஸ் ஃபைனான்சிங் சர்வீசஸ் லிமிடெட், இந்தியா புல்ஸ் BULLS, இந்தியா புல்ஸ் ஃபைனான்சிங் சர்வீசஸ் லிமிடெட் வெர்சஸ் ஜூபிலி பிளாட்ஸ் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், ஜூபிலி பிளாட்ஸ் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், 2010, volume 2, law weekly, page number 375. India Bulls Financing Services Limited versus Jubilee Plots Housing Private Limited, 2010, volume 2, law weekly, page number 375. அடுத்த கேஸ் லாஸ் பிகாம் சந்த் சௌகார் ஆர் பிகாம் சந்த், BEEKAM CHAND, பிகாம் சந்த், அவருடைய இனிஷியல் வந்து ஆர், பிகாம் சந்த் சௌகார். இந்த சௌகார் இருக்காங்க பாரு, SOWCAR சௌகார் வெர்சஸ் M ஜெயராமன். ஒரு சேட்டு கிட்ட போயிட்டு ஜெயராமன் என்ன பண்றாரு, அந்த அவர்கிட்ட கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு இந்த பணத்தை வந்து இவரால் திருப்பி கட்ட முடியல. இப்ப கேஸ் போடுறாங்க, கோர்ட் ஃபீ வந்து நீங்க கட்டுங்க அப்படின்ட்டு சொல்றார் பிகாம் சந்த். அது எப்படி இந்த வழக்குல டிசைட் பண்றாங்க, 1985, volume 1, MLJ, பேஜ் நம்பர் 324. அதுல சொல்றாங்க ஆர் பிகாம் சந்த் சௌகார் வெர்சஸ் M ஜெயராமன், 1985, volume 1, MLJ, பேஜ் நம்பர் 324.
அதுல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நீதிமன்றத்தால் டிஃபெண்டன்ட் ஹேஸ் நாட் ரைட். எதுக்குங்க? அவர் கோர்ட் ஃபீ கட்டுறதுக்கும் அந்த வேல்யூ சூட்டை வந்து வேல்யூ பண்றதுக்கு அவருக்கு வந்து எந்த ரைட்டும் கிடையாது. ஆக இதையெல்லாம் செய்ய வேண்டியது நீதிமன்றம் பாத்துக்குவாங்க. அவர் கோர்ட் ஃபீஸ் ஒழுங்கா கட்டியிருக்காரா? செக்ஷன் 10 படி ₹100 கோர்ட் ஃபீஸ் கட்டியிருக்காரா? இந்த சூட்டுக்கு வந்து இந்த சூட்டு போடுறாங்கன்னா சூட்டினுடைய வேல்யூ கரெக்டா இருக்கா? தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் படி சூட் வேல்யூ வந்து கரெக்டா கட்டியிருக்காரா? அப்படின்றதெல்லாம் கோர்ட் பாத்துக்குவாங்க. இதெல்லாம் டிஃபெண்டன்ட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாம் சந்த் சௌஹார் வெர்சஸ் எம் ஜெயராமன் 1985 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 324. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 அதுல என்ன சொல்றாங்கன்னா the bank and cooperative society is not come under money lenders act. தமிழ்நாடு பணம் கடன் கொடுப்போர் சட்டம் 1957 கீழாக ஒரு வங்கியோ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோ வராது. சார் இப்ப பேங்க்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எது கண்ட்ரோல்ல சார் வருங்க? கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆக்ட் இருக்கு, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட், அதன் கண்ட்ரோல்ல வரும். அப்ப பேங்க் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அந்த ஆக்ட்ல தான் வரும். ஆக பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட்னு தனியா இருக்கு. டிஆர்டிஏ எதுக்காக இருக்காங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி தான் ஒரு வங்கியை வந்து வரன்முறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, அது வந்து ஆர்பி ஆக்ட்ல வருமா? தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ல படி வரும். என் ராமமூர்த்தி வெர்சஸ் VM சந்திரசேகரன் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா 27/6/2018 வந்த தீர்ப்பு இது. இதுல செக்ஷன் 4 செக்ஷன் 5(2) ஆஃப் திஸ் ஆக்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க? அளவுக்கு அதிகமா நீங்க வட்டி வசூல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அது மட்டுமல்ல 30,000 ரூபாய் வரை அவருக்கு தண்டம் விதிக்கப்படும், அதாவது அபராதம் விதிக்கப்படும் என்று செக்ஷன் 4ல சொல்றாங்க. பீனல் செக்ஷன் பெனால்டி. செக்ஷன் 5 கிளாஸ் 2 செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? பணத்தை டெபாசிட் பண்ண பிறகு நீதிமன்றம் என்ன பண்ணும்? எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. 15 நாள்ல வந்து உங்க பதில வந்து சொல்லுங்க, உங்க தரப்பு நியாயம் என்னவோ அதை வந்து சொல்லுங்க, உங்க தரப்பு கருத்தை வந்து இந்த கோர்ட்ல வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க. ரெஃபர் டு தி நோட்டீஸ் டு ஹிம். அப்ப 15 days டைம் இஸ் டு பி கிராண்டட் பை தி கன்சர்ன் கோர்ட் டு தி அதர் பர்சன், ஐ மீன் ரெஸ்பாண்டன்ட். இத பற்றி இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ண. சின்ஸ் எ பர்சன் who advances a loan exceeding ₹10,000 based on a negotiable instrument would not fall within the purview of money lenders act. நீதியரசர் அம்மா ஹேமலதா அம்மா கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு இது. அவங்க சொல்றாங்க இந்த வழக்குல என்னன்னா, இவர் பணம் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு. கடன் வாங்குறப்பவே ஒரு ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்துட்டாரு. நீ வந்து பணம் வாங்குற, எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், ஏதாவது எழுதி கொடுத்துருப்போம்னு சொல்லி ஒரு ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்துட்டாரு. அந்த ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்த அடிப்படையில ப்ரோ நோட்ல ஒரு கேஸை ஒன்று போட்டாரு. அவர் மணி லெண்டர் என்ன பண்ணிட்டாரு? சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாரு. எது என்னன்னு போட்டிருக்காரு? அவர் பிரேயர் என்ன? ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி சூட் போட்டாரு. மணி சூட் போறாங்க. கோர்ட் ஃபீ வந்து செக்ஷன் 42 படி கோர்ட் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க 3% இப்போதைக்கு. தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 படி இப்போ 3% வந்து நம்ம என்ன பண்றோம்? ₹1,00,000. அப்ப 3,000 கோர்ட் ஃபீஸ் கட்டிடுங்க. ₹100 ₹3 கோர்ட் ஃபீஸ் கட்டுங்க. 3% இன்னைக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டிடுறோம். அப்ப சூட் போட்டு என்ன பண்றாரு? இந்த செக்ஷன்ல வந்து இது பண்றப்ப பெட்டிஷன் போடுறாங்க. அண்டர் செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் அம்மா ஹேமலதா அவங்க 10,000 ரூபாய் மேற்பட்டு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா, பணம் கொடுக்கின்ற பொழுது அந்த டெட்டார் கடனாளி உங்ககிட்ட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கொடுத்திருந்தாருன்னா, ஐ மீன் ஒரு செக் லீஃபோ அல்லது ஒரு ப்ராமிசர் நோட்டை கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அது லோன் என்ற வரையறைக்குள்ளேயே வராது. ஏன்னா நீங்க சிவில் சூட் வேற நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை வந்து தண்டிச்சாங்க. என் ராமமூர்த்தி வெர்சஸ் VM சந்திரசேகரன். இது 2018 ஜூன் மாசம் 27ஆம் தேதி வந்து அற்புதமான தீர்ப்பு. நீதியரசர் அம்மா ஹேமலதா ஜே அவங்க கொடுத்த தீர்ப்பு இது. இந்த லோன் என்ற வரையறைக்குள் வராதுன்னு சொல்லி மணி லெண்டர்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6ல தான் சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்க வந்து பணம் கொடுத்துருக்கீங்க. அப்ப அதாவது அட்வான்ஸ் மோட்ல, அட்வான்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லோன் அட்வான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து ஒரு ப்ரோ நோட் எழுதி வாங்கிக்கிறீங்க, இல்ல ஒரு செக் லீஃபோ வாங்கிக்கிறீங்கன்னா கடன்காரங்கிட்ட இருந்து, அது என்னுடைய அர்த்தம் என்ன? an advance made on the basis of a negotiable instrument exceeding ₹10,000 would not fall under definition of loan. லோன் என்ற வரையறைக்குள்ளே வராது. நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அஸ் அன் அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா. இதை செக் கேஸ் நாம நடத்துறேன்னு சொன்னா, நான் அட்வான்ஸா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் வந்து ஃபேட்டல் ஆயிடும், விடுதலை ஆயிடும், அது செல்லாது.
அங்க என்ன சொன்னாங்க, லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டி, இந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்திருப்பாங்க. நீங்க செக் கேஸ் போடுறீங்கன்னு சொன்னா இந்த 2 வார்த்தைக்குள்ள ஏதாவது அடங்கினாதான் அந்த கேஸே பொருந்தும். இல்ல கேஸ் பொருந்தா, செக் கேஸ் வராது, மேட் அவுட் ஆகாது. லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டி, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் வெர்சஸ் நாட்டி டெக்னாலஜி லிமிடெட் 2019 வந்த வழக்கு இது. 30/9/2019 இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இதுல இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பெர் ஆனம் 28% விதிக்கிறாங்க. ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் கிட்ட இந்த நாட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க வந்து பணம் வாங்குறது பற்றி இந்த ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் என்ன பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. இதை விசாரிச்சப்ப 1,64,666 ரூபாய் பணம். இது என்ன லோன் பார்க்கணும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செக்யூர்டு லோனா இருக்கும் பட்சத்தில் இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் படி 5% மேல நீங்க வட்டி வசூல் பண்ணக்கூடாது. அன்செக்யூர்டுனா 10% மேல நீங்க வட்டி வசூல் பண்ணக்கூடாது. இது மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க செக்ஷன் 7ல. ஆனா தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. அரசாணை எண் 406ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பட்சத்தில், தனி வட்டியாக இருக்கும் பட்சத்தில் செக்யூர்டு லோனுக்கு 9% மேல நீங்க வட்டி வசூலிக்க கூடாது. அன்செக்யூர்டு லோனாக இருக்கும் பட்சத்தில் தனி வட்டிக்கு நீங்க 12% மேல வட்டி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வழக்குல ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் வெர்சஸ் நாட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டாங்க. 24 மாச தவணை 24 மந்த்ஸ். அந்த டியூ பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் டியூஸ் பாத்தீங்கன்னா 24 மந்த். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,64,666 ரூபாய். இது என்னது, அன்செக்யூர்டு லோன். அப்ப அன்செக்யூர்டு லோன்னா தமிழக அரசு ஜீவோ படி 12% வரலையும் வட்டி வசூல் பண்ணலாம். 12% மேல போயிட்டா அது அஃபென்ஸ் தமிழக அரசு ஜீவோ படி. ஆனா தமிழ்நாடு கடன் கொடுப்போர் சட்டத்தின்படி அன்செக்யூர்டு லோனுக்கு 10% மேல போயிட்டா அது அஃபென்ஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 24 மாசம் டிவி இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். 24 மாசம் இன்ஸ்டால்மெண்ட் 1,64,666 ரூபாய் அன்செக்யூர்டு லோன் வாங்கிட்டாரு. ஆனா 9,51,984 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்ப எத்தனை பர்சன்ட் பாத்தீங்கன்னா 12% தான் அன்செக்யூர்டு லோன். ஆனா இந்த நிறுவனம் 28% வாங்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 28% இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி இந்த கம்பெனி எவ்வளவு கட்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,64,666 ரூபாய் கடன் வாங்கின இந்த நபர் 12% வட்டி போட்டா 3,28,109 ரூபாய் தான் கட்டியிருக்கணும். ஆனா 3,28,109 ரூபாய்க்கு பதிலா 9,51,954 ரூபாய் வசூல் பண்ணிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய வட்டி இது. இப்ப நீதிமன்றம் இந்த வழக்குல தலையிட்டு என்ன பண்ணாங்கன்னா 20வது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாங்க பாருங்க. அந்த 20வது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு தெரியுங்களா, 32,93,320 ரூபாய். வாங்கின பணம் என்ன, வட்டி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இப்ப இது எல்லாமே செக்ஷன் 8 ஆஃப் திஸ் ஆக்ட் படி அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதமுள்ள பணத்தை அந்த நிறுவனத்துக்கே திருப்பி கொடுத்தாங்க. இதுதான் ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ் வெர்சஸ் நாட்டி டெக்னாலஜி லிமிடெட் 2019 வந்த தீர்ப்பு. இதுதான் சார் இந்த ஆக்ட்.